இஸ்ரவேலர்களை கவுண்ட் பண்ணும்போது யாரை கவுண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு அப்படின்னா, லேவியர்களை நீ என்ன பண்ணக்கூடாது, இஸ்ரவேலர்களோடு சேர்த்து நீ என்ன பண்ணக்கூடாது, கவுண்ட் பண்ணக்கூடாது. இதுதான் முதல் சாப்டரில் சொல்லப்பட்ட ஒரு காரியம். இப்போ யோசித்து பாருங்க தெளிவாண்டு சொல்கிறாரு, இஸ்ரவேலர்களை லேவியர்களை இஸ்ரவேல் கோத்திரம், இஸ்ரவேல் 12 கோத்திரத்தை சேர்த்து என்ன பண்ணக்கூடாதான், கவுண்ட் பண்ணக்கூடாதான். அவங்க தனி, தே ஆர் ஸ்பெஷல், தே ஆர் யூனிக் அப்படிங்கிறது ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நீங்கள் இதுலேயே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எனக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடச்சிச்சு. நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இந்த ஸ்பிரிச்சுவல் கரியர் கைடன்ஸ் போட்டேன், அப்படி தானே. அதில் எனக்கு நான் போட்ட பிறகு எனக்கு இதை வாசித்து இதை தியானிச்சப்படி எனக்கு என்ன கன்க்ளூஷன் வந்துச்சு அப்படின்னா, சரி கர்த்தர் தான் ஒருத்தர் இப்போ இவன் நல்ல ஒரு உலக ரீதியாக நல்ல உயர்வுக்குள்ளே போகணும் அப்படின்னு கர்த்தர் தான் நியமிக்கிறாரு. அப்போ அப்படிப்பட்ட ஆட்கள் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இன்ஜினியரிங்கோ டாக்டரோ அப்படி கர்த்தர் எதை நியமிக்கிறாரோ அதை தான் தேர்ந்தெடுக்கணும்னு நம்ம சொல்லி தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் கரியர் கைடன்ஸில் பேசணும். என்ன கன்க்ளூஷன் எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னா, அவன் அழைப்பு. இப்போ இவன் இஸ்ரவேலர்களை கர்த்தர் மார்க்கு, அதாவது அடுத்ததாக வரக்கூடிய சாப்டர்ஸில் ஒரு யுத்தம் நடக்கும். அப்போ பாருங்கள், அதுக்கன்று இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்கள என்ன பண்ணுறாரு, ஆயத்தப்படுத்துகிறார். கோத்திரமாக பிரிக்கிறாரு. மொதல் படை, 2வது படை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் செப்பரேஷன் நடக்குது. அப்போ பாருங்கள், அதோடு சேர்த்து யார் என்னக்கூடாதான், லேவியர்களை. நான் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் கரியர் கைடன்ஸ் போடும்போது எனக்கு அது நிமித்தம் அது சொன்ன பிறகு எனக்கு இதில் எனக்கு கன்க்ளூஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, யாருக்கு ஊழிய அழைப்பு இல்லை, அவனுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு கர்த்தர் வச்சுருந்தாருன்னா அவனுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். அதான் இஸ்ரவேலர்களில் சில கோத்திரம் என்ன பண்ணுது, போர் போகிறாங்க. அப்போ அந்த மாதிரி அவங்க அதுக்கு செலக்டாக இருக்காங்க. அவங்களோட அழைப்பு அதுவாக இருக்குது. அதே சில பேருக்கு ஊழிய அழைப்பு இருக்கிறதுக்கான காரணம் அது இந்த லேவியர்களை மாதிரி. லேவியரை எப்படியும் ஒரு இஸ்ரவேலரோடு நீ சேர்த்து கவுண்ட் பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிற மாதிரி, அதே மாதிரி தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களும் அந்த உலக பதவிகள், உலக கவர்மெண்ட் ஜாப்ஸ், இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பரலோக கவர்மெண்ட்டுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிய முடிஞ்சிச்சு. இப்படி தான் இன்னையும் இந்த காலகட்டத்துலேயும் இப்படி தான் உலகம் இயங்குது. இந்த ஒரு ஆண்டருடைய என்ன சொல்கிறது, அந்த சர்க்கிள்குள்ளே தான் இயங்குது. ஏன்னா அப்படி தான் நம்ம எல்லாரோட லைஃப். சில பேர் ஊழியத்துக்கு அழைக்கப்படுறாங்க, சில பேருக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்குது, சில பேர் நல்லா என்ன சொல்கிறது, அப்படி உலக ரீதியான கர்த்தருக்குள்ளே இருந்தாலும் உலக ரீதியான ஆசீர்வாதம். அப்போ நான் ஊழியம் செய்யணும், உலக ரீதியான ஆசீர்வாதம் கிடைக்காதான்னு சொல்லலை. அவனோட அழைப்பு பரலோக கவர்மெண்ட்டுக்கு ஊழியம் செய்யணுங்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்து கூட சொல்வார், அதாவது இப்போ ஏசப்பா வந்த பிறகு, பூமிக்கு வந்த பிறகு என்ன நினச்சிருவாங்க, இந்த ரோம அதிகாரிகள் ஆட்சியை பிடிக்க நினைக்கிறாரோ அதுதான் அவங்க நினைப்பாங்க. எதுக்கு என்ன நினைக்கிறாங்க, இவர் ராஜாவாகணும்னு நினைக்கிறாரோ, அரசியல்வாதி ஆகணும்னு நினைக்கிறாங்களோ, அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் ஏசப்பா எந்த ராஜ்யத்தை குறித்து பேச வந்தார், மேலான பரலோக ராஜ்யத்தை குறித்து, அதை குறித்து என்ன பண்ண பேச வந்தார். அப்போ அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, இந்த ராஜ்யம். அதே போல தான் இந்த ராஜ்யத்துலேயும் கவர்மெண்ட் ஜாப்ஸு இந்த மாதிரி படித்து உயரணும்னு கர்த்தர் சில பேருக்கு நியமிச்சிருக்கலாம். சில பேரோட அழைப்பு அப்படி இருக்காது. இந்த லேவியர்களை போல வேறு பிரிக்கப்பட்டவர்களாக, இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு எண்ணப்படாதவர்களாக என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க அப்படின்றத புரியும்.